அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் ஐயர் சமையல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நடத்திட்டுருக்கேன். இப்போது தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் தான் ஆயிருக்கு. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதம் தான் ஆயிருக்கு. பரவாயில்ல, நாட் பேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அதாவது இந்த நம்ம இது கொடுக்குற அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த சமையல் பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சில தடங்களோ இல்லைன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு இதாக இருக்கும். அதனால் தயவுசெய்து அது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ரெகுலராக பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பழகிடுச்சு அப்படின்னா அதில் நமக்கு சிரமம் தெரியாது. அது வந்து நமக்கு வந்து ஈஸியாகிடும். அப்படிங்கும்போது அந்த இதில் வந்து நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் சில இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில வார்த்தை தடங்கல்களோ இல்லைன்னா சில விஷயங்களை வந்து விட்டு போயோ இருக்கலாம். அதனால் தயவுசெய்து நேயர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்காங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில வீடியோக்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஒஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது இந்த கண்டினியூட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு கலைஞனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே அந்த பார்க்குற நேயர்கள் அந்த ஆடியன்ஸ் வந்து கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கைத்தட்டல்கள் தான் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணுற அந்த கலைஞனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். யாருக்காவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது கமெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி, அதாவது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் கமெண்ட்டை பற்றி யாரும் இது பண்ண போகிறதில்ல. ஏன்னா தவறுகள் இருக்கும்போது நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த தவறுகளை சரிப்படுத்திக்கிட்டு நம்ம அதை மேலும் மேலும் வளர்கிறதுக்கு அது ரொம்ப வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நான் வந்து எடுத்துக்கிறது. அதனால் அதை பாசிட்டிவாக தான் நான் எடுத்துப்பேன். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, லைக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஐடியா சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதை வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.